செல்வி சாப்பிட வாடி. எனக்கு வேணாம். என்ன கண்ணு, மணி 10 ஆயிடுச்சுடி. அதுக்கு என்ன பாட்டி, ஒரு வேளை சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன். அம்மாடி, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்ளோ கோவப்படுற? இது கோவம் இல்ல பாட்டி, என்னோட இயலாம. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, போங்க. என்ன இப்ப ஆச்சு? இப்ப நீ எதுக்கு கண் கலங்குற? இத பாருடா, என்ன ஆச்சு? உனக்கும் மாப்பிளைக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்ல. அவர் சொல்ற விஷயத்தை தான் என்னால ஏத்துக்க முடியல. அவர் செய்ய சொல்ற காரியம் ரொம்ப தப்பு பாட்டி. தப்பா? என்னடி சொல்ற? என்ன கண்ணு சொல்ற? மாப்பிள்ளை எந்த தப்பும் செய்ய மாட்டாரே, அதுவும் உன்ன தப்பு செய்ய சொல்றாரா? அப்படி என்னம்மா பண்ண சொன்னாரு? மாயாவையும் அவ குழந்தையும் உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்றாரு பாட்டி. அவளுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்துரு, வீடு வாசல் சொத்து எது வேணாலும் கேட்டா கொடு. ஆனா அவ ஒரு நிமிஷம் கூட இனி இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. எதுக்குமா? ஏன் அப்படி சொன்னாரு? நாம இருக்கிற இந்த வீட்டில் மாயாம அந்த குழந்தை இருக்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். வீணா அவன் நிம்மதியும் போகும், நம்ம நிம்மதியும் போகும். தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணாம அவளை எங்கேயாவது போக சொல்லு. நீ இப்ப என்ன பண்ண போற செல்வி? நான் என்ன மாறணும்னு நினைக்கிறியாமா? ஒரு கை குழந்தையோட இருக்கிற ஒருத்திய சந்தோஷ் பேச்ச கேட்டு நான் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல கண்ணு. அதான் மாப்பிள்ள மாயாவுக்கும் குழந்தைக்கும் எல்லா வசதியும் செஞ்சு தரேங்கிறாரே, அப்புறம் எதுக்குமா யோசனை பண்ணிட்டு இருக்க? என்ன பாட்டி பேசுறீங்க நீங்க? நான் இவ்ளோ தூரம் சந்தோஷ் கூட போராடி மாயாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அது இல்ல செல்வி. மா, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு எனக்கு எந்த புத்திமதியும் சொல்லாதீங்க. என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? என்ன வேற எப்படிமா பேச சொல்ற? உன் பொண்ணுக்கு கர்ப்ப பையே இல்ல. இனி எந்த ஜென்மத்திலையும் குழந்தையே பிறக்காது. என்னடி நீ இப்ப போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? ஏமா, இப்ப எதுக்குமா தேவையில்லாம அத பத்தி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்க? மாயா மேல இவ்ளோ அக்கறையா இருக்கிறதுக்கு காரணமே அவளோட குழந்தை மட்டும்தாமா, சந்தோஷோட வாரிசு. இனிமே இந்த பாவியால அவனுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க முடியாதுமா. இத பாருமா, இதெல்லாம் உன் தப்பு இல்லையே, அப்புறம் எதுக்குமா தேவையில்லாம உன்னையே நீ வருத்திக்கிற? இப்ப நான் எதுவும் செய்யலனதான் ரொம்ப தப்பாயிடும். மாப்பிள்ள பேச்ச மீறி அவளை நீங்க தங்க வச்சா ரொம்ப தப்பாயிடும் செல்வி. என்னம்மா சொல்ற? என்னதான் அவ மாப்பிள்ளையோட குழந்தைக்கு தாயா இருந்தாலும் அது அவ பெத்தெடுத்த முறை சரியில்லையே. மா, மாயாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னா அவளை பார்க்கும் போதெல்லாம் அதே குற்ற உணர்ச்சி அவருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்லம்மா. இத பாரு செல்வி கண்ணு, மாப்பிள்ள உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு உனக்கே தெரியும். அவர் எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தாமா இருக்கும். நீங்க 2 பேரும் இனிமேலாவது பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் மாயாவை கொஞ்சம் தூரம் வைக்கணும்னு சொல்றாரு. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? அப்பா வீட்டுக்கு வரும்போது நீ ஆபீஸ்க்கு போயிடுற, நான் எப்படா கண்டு உங்ககிட்ட பேசுறது? உங்க அம்மா கிடக்குறமா, அவளுக்கு உன்னை பத்தி என்னப்பா தெரியும்? ஒரு அப்பனுக்கு தாமா தான் பெத்த பொண்ணோட மன கஷ்டம் தெரியும். ஏன்னா உன்னை எப்படி கரை சேர்த்துறதுன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் நான் மனசுக்குள்ள புழுகி புழுகி சாகுறப்பா. டேய், கையிலோட அப்பாவோட அப்படி பேசுறது? மச்சான், கையல்கிட்டே தைரியமா டைரக்டா பேசுறாரா? ஆமாண்டா. அதுவும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தியா? மடி, முள்ளு மேல சேலை போட்டாலும் சேலை மேல முள்ளு போட்டாலும் பாதிப்பு சேலைக்கு தாமா. அது மாதிரி தாமா பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையும். அம்மாடி, அந்த கிறுக்கு பையன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா அதுக்குன்னு நீ உன்னை நீயே தடிச்சுக்குவியாமா? அதுக்குன்னு உன் வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டு எங்களை தனியா தவிக்கி விட்டு போயிருவியா கையில? மடி, நீ உன்னை நீ தடிக்கலமா, உன்னைய மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்துற இந்த அப்பனை தடிக்கிறமா, அப்பனை தடிக்கிறமா. டேய், இவர் பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு மேல ஒரு தனி மரியாதையே வருதுடா. ஒரு பெத்த தகப்பனோட பாசமே இதாண்டா. டேய் விடுமச்சா, அழாத. கையில அப்பா உன்னை நான் வற்புறுத்த மாட்டோமா. நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி,
அப்ப நான் உன் கூடயே இருப்பேம்மா. ஆனா உன்னை பெத்து ஆளாக்குன இந்த தகப்பனோட விருப்பத்தை மட்டும் கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்பியா கையில? இந்த அப்பனோட பேசுறதுக்கு ஒரே ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுப்பியா கையில? பெத்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே 2 நிமிஷம் டைம் கேட்குறாரு பாடுறா. எல்லா அப்பாவையும் ஒரு மிஞ்சிட்டாருறா. மச்சாடி அழுவாதடா, எனக்கும் அழுக வருதுடா. என் மாமா ரொம்ப பெரிய மனுஷன்டா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரும் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் கையில. இனி உன் சந்தோஷம் மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமும் உங்க கையில தாமா இருக்கு. டேய், இவர் கையில பெத்த தகப்பன் இல்லடா, தெய்வம்டா, தெய்வம். மடி, அப்பா பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா. வச்சறேன்டா, வச்சறேன். தம்பி, நீங்க ஏன் தம்பி அழுதுட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியாமலே உங்க பொண்ணு கூட நீங்க பேசுறத நான் ஒட்டு கேட்டுட்டேன் அங்கிள். என்ன தம்பி கேட்டீங்களா? கோச்சிக்காதீங்க சார், உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் சார். ஆமா அங்கிள், நான் அபியும் நானும் பார்த்துருக்கேன், தங்க மீன்கள் பார்த்துருக்கேன், ஏன் ஸ்ருதிஹாசன் கமலஹாசன் சென்டிமெண்ட் கூட பார்த்துருக்கேன். ஆனா இது வரைக்கும் கண்ணுக்கு எதுக்கு ஒரு தகப்பனோட பாசத்தை பார்த்ததே இல்லை அங்கிள். தம்பி எதுவும் சொல்லாதீங்க அங்கிள். நீங்க பேசுறதை கேட்டு கூட கையில் மனசு மாறலனா அப்புறம் வேற என்ன அங்கிள் இருக்கு வாழ்க்கையில? பெத்த தகப்பனோட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன அங்கிள் முக்கியம்? அப்போ நான் பேசுறதெல்லாம் என் பொண்ணு நிஜமாலுமே கேட்டா கண்டிப்பா மனசு மாறிடுவாள்ல? என்னது, நிஜமாலே கையில் கேட்டாங்களா? ஆமா தம்பி, இவ்வளவு நேரம் நான் பேசுறதை நீங்க கேட்டது எல்லாமே வெறும் ரிஹர்சல் தான் தம்பி. என் பொண்ணு குரலை கேட்டாலே எனக்கு வார்த்தை திக்கும் தம்பி. என்னது, வார்த்தை திக்குமா? அப்ப போனுக்கு அந்த பக்கம் கையில் உங்ககிட்ட பேசலையா? ஆனா நீங்க வேற தம்பி. நடுவுல என் பொண்ணு போன் பண்ணிட்டா பயத்துல ஏதாவது உளறிடுவான்னு தான் உஷாரா நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னது, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா தம்பி, இன்னும் 2 நாள் இதே மாதிரி நான் தனியா பேசிட்டு இருந்தா தான் என் பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ஒரு புலா கிடைக்கும். டேய், இந்த அப்பா மண்டே கையில் கிட்ட பேசவே இல்லையாண்டா? டேய், இவரை போய் அபிம் நானும் பிரகாஷ் ராஜ் நினைச்சேனே, கருமம். தம்பி, நான் நல்லா பேசணுங்களா? ரொம்ப முக்கியம். இப்ப அங்கிள், முதல்ல நீங்க கையில் கிட்ட பேசுற வழியை பாருங்க, போங்க. தம்பி, நீங்க இன்னும் அழுகிறத நிறுத்தவே இல்லையே. டேய், இந்த ஆள் மட்டும் இப்ப நின்னா நானே இவனை கொன்னுடுவேன். ஒழுங்கா கூட்டு போடா. அங்கிள், நம்ம போலாம். ஆட இருங்க தம்பி. தம்பி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க தம்பி. கொசு 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 அடிச்சிட்டேன், வாங்க வாங்க. என்னமோ ஃபீல் பண்ற அப்படி தம்பி? சரியான லூசு குடும்பமா இருக்கேன். இதுங்க மத்தியில கையில் மனசை எப்படி மாத்துறதுன்னு தெரியல. அறிவழகன் பேர்லயே அறிவும் இருக்கு, அழகும் இருக்கு. இதை விட குழந்தைக்கு வேற என்ன நல்ல பேர் இருக்க முடியும் சொல்லுங்க? அது எப்படி அறிவு? இவ்ளோ நேரமா யோசிச்சு ஏதோ விஞ்ஞானி பேரையோ ஏதோ தலைவர் பேரையோ சொல்லுவேன்னு பார்த்தா கூச்சமே இல்லாம உன் பேரையே சொல்லிக்கிறேன்.